அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மையை கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அருள் தந்தை அருட்பிரகாச வள்ளல் பெருமான் பெற்ற பேரு நாமெல்லாம் எண்ணியே பார்க்க இயலாத ஒரு நிலை. வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், கருத்தினாலே கருதினால் கைகூடும் என்று சொல்லுகின்றார். உண்மை. கருத்திலே கருதுவதற்கு எவையெல்லாம் நமக்கு தடையாக இருப்பது? இந்த கருத்தை புரிந்து கொள்ளவே நம்மால் இயலவில்லை. அன்பு தம்பி இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வியே வள்ளலார்கிட்ட கேட்குறாங்க. கடவுள் எங்கே இருக்கார்? இது திருவிளையாடலில் கூட வந்திருக்கும். சினிமா எடுத்து விட்டுருக்காங்க, கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுளை காட்ட முடியுமா? அந்த குழந்தை போய் படாறு தாடையில் ஒன்று கொடுக்கும், உடனே அரசனை அடிச்சுட்டே அப்படின்னு ஒன்று. இருங்க பொறுங்கன்னு ஒரு அரசர், ராஜா அந்த வலி நான் அடித்தல்ல, அந்த வலியை எனக்கு உணர்த்த முடியுமா அப்படின்னு கேட்கு. இந்த வலி எப்படிப்பட்டதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்படி சொல்ல முடியும்? இப்படி தான் கடவுளை உணர முடியும். கடவுளை இன்னும் அதிக முயற்சி எடுத்தால் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கதை. இல்லை, மொத்தத்தில் உணர்வு தான் கடவுளா அப்படின்னா, கடவுள் உணர்வு தான் வந்தோம், ஆனால் கடவுள் உணர்வோடு இல்லை. வள்ளல் பெருமான் சத்தியை பெரு விண்ணப்பம் சத்தியை சிறு விண்ணப்பம் ரெண்டும் பார்த்தோம் சொன்னார். அதில் நாம் வரும்போதே கடவுளாகத்தான் வருகிறோம். தந்தை உடம்புலேருந்து தாய் உடம்புக்கு வந்து வளர்ந்து வெளியே வருகின்ற போது தான் ஏகப்பட்ட இந்த மதங்களிலே சொல்லப்பட்ட கர்மான்னு சொல்லுவாங்க, போன ஜென்மன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் சேர்ந்து ஒரு பிறவியாக நம்ம வந்துடுறோம். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி வந்தவரா அப்படின்னா அப்படி வரவே இல்லைன்ற. இந்த விண்ணப்பங்களே பெருமான் நான் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தேன் தெளிவாக எழுதுறார். அப்படியெல்லாம் இருக்க போகும்போது வள்ளல் பெருமான் நம்மையெல்லாம் இந்த வடலூருக்கு அழைத்து வர சொல்கிறார். ஏன் வடலூருக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க, உலகத்திலேயே நீங்களும் நானும் யார், எங்கிருந்து வந்தோம், எங்கே இருக்கிறோம், என்ன ஆக போகிறோம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எங்கேருந்து வந்தோம்? அப்பா உடம்புலேருந்து வந்தோம், அம்மா உடம்புல பூந்தோம், வளர்ந்தோம், அம்மா உடம்புலேருந்து வந்து பிறந்தோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் எங்கே உடம்பை விட்டுட்டு போக போகிறோம். இதுதான் வாழ்க்கை. இது தெரியாதா? அதற்காக நாம் வரவில்லைன்னு எழுதுகிறார் வள்ளலார். அவருடைய முன்னோர்களுடைய சிந்தனை, பிறப்பு என்றால் இறப்பு உண்டு, இறப்பவர்கள் மீண்டும் பிறப்பார்கள் அப்படியெல்லாம் சொன்னாங்க. வள்ளல் பெருமான் இந்த பிறப்பு நீங்கள் செய்த புண்ணிய பயனால் பெற்றது இந்த உடம்பு. ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணதுனால இல்லை, நிறைய புண்ணியம் பண்ணதுனால நாமெல்லாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். புண்ணியம் பண்ணலைன்னா மனிதனாக வந்திருக்க முடியாது. இப்போ மற்ற தேகங்களெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள். நாம் ஒருவரை கூட பாவப்பட்ட ஜென்மம் நம்மளை நாமே சொல்லிக்கிறோம். நான் பாவின்றோம், நான் பாவின்னு சொல்லுவோம். ஒருத்தரை பார்த்து விசாரிக்கும் போது, ஏதோ உங்கள் பாவத்தில் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா யாராவது? ஏதோ உங்கள் பாவத்தில் நான் நல்லா இருக்கேன் சொல்லுவோமா? ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேன். புண்ணியத்தை பாகம் செய்ய விரும்புகிறோம், பாவத்தை பாகம் செய்வதற்கு விரும்புவோமா? விரும்புறதில்லை. வள்ளல் பெருமான் புண்ணிய வசத்தால் பெற்ற இந்த தேகத்தை என்ன செய்யணுன்றார்? அவர் பெற்ற அந்த பேற்றினை நாமும் பெற வேண்டுமா? அவர் எப்படி பெற்றார் அப்படின்னு நிறைய, அது ஒரு விஷயத்தில் கட்டுப்படுற ஒரு செய்தி அல்ல.
அருட்பாவை இன்று பார்த்தோம்னா ஒரு தகவல் கொடுப்பார், நாளைக்கு படிச்சிங்கன்னா ஒரு தகவல் வரும், மற்றொரு முறை படிச்சிங்கன்னா இன்னொரு தகவல் அதிலேருந்து வரும். ஆனால் ஒரே பாடல் தான். அது நம்முடைய அறிவு கேட்டியவாறு வள்ளல் பெருமான் அந்த கருத்தை அவரே விளக்கி அருள்கின்றார்கள். அதுதான் உண்மை. வருகின்ற பொழுதே ஒரு தம்பி அழகாக கேட்டார், தொலைபேசிலையும் கேட்டார், செய்தியாகவும் அனுப்பியிருந்தார். ஐயா, வடலூருக்கு அழைத்து வான்னு சொன்னாரே, என்ன காரணம்? வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே. அருமையான பாடல். வருவார் அழைத்து வாடின்றார். யார் வருகிறேன்னு சொன்னாங்களோ அவங்கள மட்டும்தான் அழைச்சின்னு வரணும். விருப்பம் இல்லாதவங்கள கண்டிப்பாக அழைக்கக்கூடாது. இங்கே வருவதற்கு கூட ஒரு விருப்பம் இருக்கணும். அவங்க விருப்பப்பட்ட கூட வர முடியாது. இயற்கையிலேயே அந்த பேர் நமக்கு இருந்தால்தான் வடலூருக்கு வர முடியும். முன்னாடியெல்லாம் சொன்னாங்க, திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, அப்படிலாம் சொல்லப்பட்ட கதைகள்லாம் அடிபட்டு போச்சு. இப்பொழுது மருவூரிலும் வடலூரிலும் மேட்டுக்குப்பத்திலையும் பிறக்கவும் இறக்கவும் முக்தின்னு சொல்லணும். நான் இறக்க முடியாது. அப்படிப்பட்ட தலம், அப்படிப்பட்ட இடம் இந்த இடம் இல்லை. வள்ளல் பெருமான் சாகா நிலையை அடைவதற்காகவே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். உலகத்தில் வேறு யாருமே இப்படி சொல்லியிருக்க முடியாது. எந்த சமயங்களும் எந்த மதங்களிலும் சொல்லாத இல்லாத ஒன்றை வள்ளல் பெருமான் சொல்கிறார். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம். என்ன வரம்? நல்ல வரம். எதுங்க நல்ல வரம்? எது நல்ல வரம்? எனக்கு கல்யாணம் ஆகலை, அது வரம் கேட்கணும். எனக்கு குழந்தை இல்லை, என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, நிலம் விளைய மாட்டேங்குது, போர் போட்டேன் தண்ணி கிடைக்கல, கடை திறந்த வியாபாரம் இல்லை, எல்லாம் குறைங்க. இதையெல்லாம் வடலூரில் வந்தால் தீர்ந்துருமா அப்படின்னா, அவர் சொல்கிற வரமே வேறு, நாம் கேட்குற வரம்லாம் வேறு. வரம் அப்படின்னு சொன்னாலே தருகின்ற ஒரு நிலையிலே வள்ளல் பெருமான் இருக்கின்றார். எதை தருவார்? வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. நாம் அன்றாட இறைவனிடம் வேண்டுவது, கொஞ்சம் ஒரு நோய் வந்தால் இந்த நோய் என்னை விட்டு நீங்கினா போதும்னு வேண்டுவோம். திரும்ப இன்னொரு நோய் வரும், அதற்காக வேண்டுதல். கொஞ்சம் கால் வலி வந்தது, அதுக்காக வேண்டியாச்சு. கொஞ்சம் சில நாட்கள் கழித்து தலைவலி வருது, தலைக்காக வேண்டுதல். அப்புறம் தலையில் கண்ணுக்கு வலி வருது, கண்ணில் பிரச்சனை வருது. அம்மா தாயே கண்ணடக்கம் வாங்கி வைக்கிறேன், என் கண்ணை சரி பண்ணு. கால் வலி வருது, என் கால் மாதிரியே வெளியில் நான் வாங்கி போடுறேன், என் காலை சரி பண்ணு. இப்படியே நடந்து வருது இல்லைங்களா? கடவுளை அப்படியெல்லாம் காலுக்கு வலி கொடுத்து வெளியில் ஒரு கால் வாங்கிட்டு வரா? என்னுடைய கண்களுக்கு எடுத்து 2 கண்ணடக்கம் வெளியில் வாங்கி அவர் எடுத்துக்குவாரா? இதையெல்லாம் கடவுள் செய்வாரா? அப்போ கடவுள் அவ்வளோ அறிவே இல்லாதவரா? நல்லா யோசிக்கணும். கடவுளுக்கு குறையா? கடவுள் குறைவுள்ளவரா? கடவுளுக்கு தேவைன்னா இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் யாரு? கடவுள். அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு எப்படி அதை கொடுக்க முடியும்? நாம் கொடுத்து கடவுள் வாங்குகிற அளவில் அவர் இல்லை. அந்த கடவுள் இந்த சொல்லு புரியாமல் உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல வரம் எதுன்னா, நீ சாகவே மாட்ட. நல்ல வரமே சாகாமல் இருக்கிற வரம் மட்டும்தான் நல்ல வரம். மேதி வாங்குகிற வரமெல்லாம் தேவையில்லாத வரம். நல்ல வரம் அப்படின்னா மரணமில்லாத பெருவாழ்வு பெறலாம், சாகா நிலை பெறலாம். இந்த வரம் தான் என்கிட்ட வந்தீங்கன்னா, வடலூருக்கு வந்தால் நல்ல வரம், சாகா கல்வி, மரணமில்லா பெருவாழ்வு, இதை கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்றார். நல்ல வரம் பெறலாம். அப்போது அடுத்த வரியில் போடுறார், திருவார் பொன்னம்பலத்தே. திருன்னா பல முறை நம்ம மேடையிலே பேசியிருக்கோம், கேட்டிருக்கீங்க.
தமிழில் திரு என்கிற சொல் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்கின்ற ஒன்று. என்னை பேச வைத்திருக்கின்ற பொருள் எதுவோ, உங்களை கேட்க வைத்து கொண்டிருக்கும் பொருள் எதுவோ, அதை நீங்கள் விளக்கி சொல்ல முடியுமா? இப்போ நான் யார்? மொத்தமாக பார்க்குறீங்க, ஒரு ஆள் உட்காந்துருக்கான், பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் மொத்தமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் யார்? நீங்கள் யார்? ராத்திரி 11-12 ஆயிடுச்சுன்னா என்ன? நீங்கள் யார்? காலையில் எழுந்திருக்கல, நீங்கள் யார்? மற்றவங்க எழுப்பி பார்க்குறாங்க, நீங்கள் யார்? எழுப்பி பார்ப்பவரையும் ஒரு நாளைக்கு எழுப்பி பார்ப்பாங்க இல்லையா? எழுப்பினவரையும் ஒரு நாளைக்கு எல்லோரும் எழுப்ப தான் போகிறாங்க, காணாம தான் போக போகிறாங்க. எல்லாமே எங்கே காணாமல் போகிறோம்? ஏன் காணாமல் போகிறோம்? ஒருத்தர் வீட்டை விட்டு போயிட்டாருன்னா காணாமல் போயிட்டாருன்னு தேடுறாங்க. உடம்பு விட்டு போயிட்டாருன்னா காணாமல் போகலான்னு போய் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் பண்ண முடியுமா? எங்கே ராத்திரி நல்லா தாங்க படுத்தார், காலையில் எழுப்புறாங்க, அவரை காணும், கொஞ்சம் தேடி கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அவர் எங்கே போனார் அப்படின்னா நம்ம காவல்துறை அதிகாரிகள் தேடி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? மொத்தமாக ஒரு ஆள் காணாமல் போயிட்டா தேடி கொடுக்கலாம். அந்த ஆளுன்றது யார்? உயிரும் உடம்பும். உடம்பும் உயிரும் இருந்தால் தான் காணாமல் போனால் தேடலாம். உயிர் போயிடுது, உடம்பு கிடக்குது, அந்த உயிரை தேடி கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? எத்தனை ஞானிகள் வந்து சொன்னாங்க இந்த உயிர் எப்படிப்பட்டது. நம்ம உயிர் மேலே யாருக்காவது கவனம் இருக்கா? ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கே அந்த கவனம் இருக்கா? உயிர் மேலே எனக்கு பற்றுதல் வரணும் இல்லையா? இந்த உயிர் மேலே எனக்கு பற்றுதல் வந்தால் தான் நான் மற்ற உயிர்கள் மேலே பற்றுதலோடு இருக்க முடியும். என் உயிர் மேலே எனக்கு பற்றுதல் கிடையாது, அதனால் நான் உயிரை கொல்லுவேன். எனக்கு உடல் மீது பற்றுதல். இந்த உடம்பை எப்படி வனப்பாக வச்சுருக்கலாம்? கறி வறுவல், கறி பொரியல், கறி எல்லாம் சாப்பிட்டா நல்லா வனப்பாக இருக்கும். அப்போ வெட்டு சாப்பிடு. உடல் மீது பற்று இருந்தால் தான் இன்னும் உடலை விரும்பும். உடல் பற்று இல்லை, உயிர் பற்று இருந்தால் இந்த தாவர உணவு தான் எடுத்தாங்க. உயிர் வாழ்வதற்கு எது தேவை அப்படின்னு புரியவே இல்லை இன்னமும். வள்ளல் பெருமான் உண்ணாமலே இருந்தார். எப்படி அவரால் இருக்க முடிந்தது? இப்போவும் சிலபோது சில ஞானிகளையும் சில யோகிகளையும் நானே பார்க்கிறேன். மாதக்கணக்கில் உணவு அருந்துவதில்லை, தண்ணீர் அருந்துவதில்லை. எப்படி அவங்களால இருக்க முடியும்? அப்போ ஏதோ ஒரு சூட்சமம், ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. வள்ளல் பெருமான் அந்த ரகசியம்தான் கடவுள். அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கே வரணும் அப்படின்னு எழுதுறார். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே திருவார் பொன்னம்பலத்தே. திருவார் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறது தான் திரு. அந்த திருவை யாராலும் அழிக்க முடியாது. திரு என்பது வெளியில் இருந்தது, தகப்பனார் உடம்புக்குள்ளே வந்து புகுந்தது, நீர் வடிவம் பெற்றது. அந்த தண்ணீர் வடிவில் ஆவி உருவா ஒளி உருவா இருந்து தாய் கருப்பையில் இருக்க கருமுட்டையோடு போய் கலக்கிறது. அங்கே இருக்கிற அந்த பிண்டத்தில் இந்த பிண்டம் வளர ஆரம்பிக்குது. இந்த பௌதிகன்னு சொல்லுவாங்க, பூத உடல் சொல்லுவார் வள்ளலார். 5 பூதங்களும் ஒன்றாகி உடம்பு என்ன பண்ணுது? வளர ஆரம்பிக்குது. 270 நாள் ஆன உடனே வெளியே வந்து போகுது. வந்தது யாரு? நான், நீங்கள். அப்போது அந்த திரு நமக்குள்ளே இருக்குது. அந்த திருதான் என்னை தாங்கி கொண்டிருக்கு, என்னை பேச வைக்கிறது. அந்த திரு உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது, உங்களை கேட்க வைக்கிறது. கேட்பவர் யாரோ அவர்தான், சொல்லுபவர் யாரோ அவர்தான். அவர்தான் திரு. அது அந்த திரு வேறு எங்கேயும் இருக்கும். இருக்குது, உலகம் முழுவதும் இருக்குது, பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது. அது கொண்டு வந்து விளக்க முடியாது. அதை எழுதுகிறார் அடுத்த அடியில். திருவார் பொன்னம்பலத்தே. பொன்னம்பலன்றார். அம்பலத்தை ஏற்கனவே அம்பலங்கள் சொல்லிட்டாங்க. தாமரை அம்பலம், வெள்ளி அம்பலம், தங்க அம்பலம், சபைகள். குற்றாலம் என்ன சபை? சித்திரை சபை. இது மாதிரி சபையெல்லாம் சொல்லியிருக்காங்க அம்பலங்கள். அம்பலம்னா 2 புறங்களுக்கு மத்தியில் உச்சிக்கு கீழே ஒரு இடம், தொட்டு காட்ட முடியாத இடம், தொட்டு காட்ட முடியாத ஒரு இடம். நம்ம மூளைக்குள்ளே ஏதோ ஒரு இடம் அப்படின்னா மூளையின் மையத்தில் தான் வள்ளலார் எழுதுகிறார். அந்த இடம்தான் பொன்னம்பலம்.
ஏன்னா அங்கே பொன் விளையிற பூமி அதுதான். இந்த உடம்பு மண்ணாக இருந்தாலும் இந்த மண்ணில் பொண்ணு எங்கே விளையுதுன்னா அங்கே தான் விளையும். அது ஏன் எப்படி பொண்ணு விளையும் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புக்குள்ளே பலவிதமான ஊற்றுகள் இருக்குது. ஊற்றுன்னா சாதாரண ஊற்று அல்ல. இதனால் நம்முடைய முன்னோர்கள் ராமேஸ்வரம் போயிருப்பீங்க, இன்னும் சில கோயில்கள்லாம் போகிறீங்க. திருவண்ணாமலை சுற்றி வந்தோம்னா ஏகப்பட்ட தீர்த்தம். ராமேஸ்வரம் போனீங்கன்னா தீர்த்தம் எத்தனைங்க? 21 27ங்களா? 27 தீர்த்தங்களா? என்னய்யா, நான் அங்கே போய் குளிக்கல, அதுக்கு தான் கேட்குறேன். 21 21 தீர்த்தம். தீர்த்தம்னா என்னங்க ஐயா? தண்ணி தானே, ஜலம் தானே, பெய்கிற மழை தானே. வீட்டில் குடத்தில் முகந்து வைக்கிறோம், ஒரு புட்டியில் பிடிச்சி கையில் எடுத்துகிட்டு வரோம், போகிற இடம்லாம் குடிக்கிறோம், அது ஜலம் தானே, அது தண்ணி தானே, தீர்த்தம் தானே. கையில் பாட்டிலுக்குள்ளே இருக்கிற தண்ணி தீர்த்தம் இல்லை, நமக்கு தீர்த்தம் இல்லை. நம்ம வீட்டு கிணத்துக்குள்ளே இருந்து எடுத்தோம்னா அது தீர்த்தம் இல்லை. அடிக்கிற பைப்பில் வர தண்ணி தீர்த்தம் இல்லை, இல்லை தீர்த்தம் இல்லைங்களா? ஆக அங்கே போனால் தான் தீர்த்தங்களா? நம் முன்னோர்கள் அறிவில்லாத செய்யல அந்த வேலையை. உடல் பகுதியில் எங்கெல்லாம் தீர்த்தம் இருக்குன்னு கண்டவர்கள். ஒவ்வொரு தீர்த்தமும் நம்முடைய உடலை என்ன மாதிரி மாற்றத்துக்கு உள்ளாக்கும். அந்த தீர்த்தத்திலே நாம் மூழ்கின்ற போது உடலும் உள்ளமும் எந்த மாற்றம் அடையும் என்று கண்டவர்கள் நம்முடைய பெரியவர்கள். ஒவ்வொரு தீர்த்தமும் ஒரு வேலை செய்யும். உங்களுக்காக தெரியும், உமிழ்நீர் இருக்குல்ல, உமிழ்நீர். வாயில் ஒரு பொருளை போட்டு மருத்துவரை கேளுங்க, கொஞ்ச நேரம் மென்று தின்னு சொல்கிறாங்க. ஏன் மெல்லணும்? மெல்லும்போது என்ன வருது வாய்க்குள்ளே? உமிழ்நீர் நிறைய வருது. இந்த உமிழ்நீரில் அந்த உணவு என்ன ஆகுது? ஜீரணம் ஆகுதுன்னு எழுதுகிறாங்க. பாதி ஜீரணம் வாயிலே நடக்கும் அப்படின்னு இன்றைக்கி விஞ்ஞானம். முன்னோர்கள் சொன்னாங்க, மென்று தின்ன 100 வயசு, நொறுக்கி தின்றால் 100 வயசு, டபக்கடை அப்படியே போட்டால் 100 வயசு இல்லைன்னாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய நாய் ஒன்று பெருசாக இருக்குது. அவன்கிட்ட நீங்கள் எது கொடுத்தாலும் ஒரு தட்டு நிறைய வச்சாங்க 2 செகண்டு இருக்காது பொருள். இருக்கார், இப்போ கூட வந்து பாருங்கள். 15 பரோட்டா போட்டிங்கன்னா 10 நிமிஷம் கூட இருக்காது, 2 நிமிஷத்தில் இருக்காது. 20 இட்லி போட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் இருக்காது. ஏன்னா அவருடைய பிறவி அப்படி. அவர் அப்படி சாப்பிட்டா தான் அவருடைய உள்ளுடம்பில் போய் அது பாஸ் ஆகி அங்கே ஜீரணம் வந்தாலும் உறுப்பு ரெடியாக இருக்கும், தயாராக நிலையில் இருக்கும். நமக்கு அப்படி இல்லை. இறைவனுடைய படைப்பில், இயற்கையின் படைப்பில் வாயில் ஊறுகின்ற உமிழ்நீர் அற்புதமான அமுதம்னு அத்தனை சித்திர பெருமக்களும் சொல்லியிருக்காங்க. இது எச்சில் இல்லை, இது எச்சில்னு கண்ட இடத்துல துப்பாதீங்க, இது மருந்து. இந்த எச்சில் சாதாரணமானது அல்ல. ஆக இது ஒரு தீர்த்தம். அதன் பிறகு உணவு குழா, அதில் ஒரு தீர்த்தம். அப்புறம் இறப்பையில் எத்தனை வகையான தீர்த்தம் மருத்துவரை கேளுங்க, சொல்லுவாங்க. நிறைய தீர்த்தம் உள்ள இருக்கு. உள்ளத்தின் உள்ளே உளவள தீர்த்தங்கள். திருமந்திலே திருமலை சொல்வார், உள்ளத்தின் உள்ளே உளவள தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நீராட அருகிலர். மெல்ல குடைய தெரியல, அந்த வர நீரில் ஆட தெரியல. இது தெரியாமல் எங்கெங்கே குடைஞ்சி கிணறு கட்டியிருந்தா அந்த தண்ணியில் நாம் குளித்தா சரியாயிடும் சொன்னால் அவர்கள் செய்தது சரி, அடுத்து வந்தவர்கள் சொன்னது சரியில்லை. தம்பி, உனக்குள்ளே இப்படியெல்லாம் இருக்குது, இதை உணர்த்தான் இதையெல்லாம் பண்ணார்கள், இதை நீங்கள் அனுபவத்தில் அறியணும். அதுக்காக தான் ஆலயங்களெல்லாம் சாதாரணம் இல்லை. கோயிலை கட்டினவங்களெல்லாம் அறிவில்லாதவா கட்டியிருப்பாங்க. அது பழைய ஏற்பாடு, பழைய ஞானம். முழுக்க முழுக்க நம்ம ஞான சபையில் காட்டுற ஒளி தரிசனம் சிதம்பரத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். சிதம்பரம் அதுதான். சிதம்பரம் புருவ மையம். புருவ மையத்தில் என்ன நடக்குதோ அதை மறைச்சு சொன்னாங்க அவங்க. பார்த்தார் வள்ளல் பெருமான், இங்கே என்ன சிற்றம்பலம், இங்கே 8 அம்பலம் வாங்கடா எல்லாரும் அப்படின்ட்டார். என்ன சொன்னார்? வாடா தம்பி, இங்கே வா, நீங்கள் இதை குறிக்கின்னு உட்காந்து பார்க்குறதெல்லாம் அங்கே வா, அருமையாக பார்க்கலாம். நீ
எங்கே பார்க்கலாம்? நெற்றிக்குள்ளே பார்க்கலாம். அப்படி நெற்றி உள்ளே விளங்குகிற தத்துவத்தை புலப்பட வெளிப்பட சொல்லி திருவார் பொன்னம்பலத்தேனார். நம்ம உடம்புல தாமிர சபை, அதாவது காப்பர் இருக்குது, வெள்ளி இருக்குது, வெள்ளி சபை இருக்குது, சித்திரை சபை இருக்குது. ஒவ்வொரு சபையாக சொல்லியிருக்காங்க. இந்த சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதினார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளாகவும் அருட்பெருஞ்சோதி எங்கே இருக்குன்னு இதுக்கு மேலே யாருமே தெளிவாக சொல்ல முடியாது. உலகத்தில் வேறு யாருமே பண்ண முடியாது. அந்த இடம் என்ன? பொன்னம்பலம்ன்றார். கனக சபைன்னு பேர். சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் என்ன பேர்? கனக சபையில் ஆடுறாரு அப்படின்னு வாங்க. கனகன்னா தங்கம், கனகன்னா பொண்ணு. பொண்ணு ஆர்மேனியனே பாடலில் வரும். செஞ்சடையோன் அவர் நமக்குள்ளே ஆடுகின்ற அவரைத்தான் எல்லோரும் சொன்னார்கள். அதாவது எழுத்தார் திருவார் பொன்னம்பலத்தே. அந்த திருவார் எங்கே இருக்கார்? பொன்னம்பலத்தில் இருக்கார். எங்கே? உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே. நித்தம் வைத்த விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கது வாழைப்பெண்ணே அவியாமல் எரியுதுன்னு நான் ஒரு சித்தன். அந்த ஒளியே தான் பொற்சபை. வள்ளல் பெருமான் அனுபவத்தில் எழுதுகிறார். திருவார் பொன்னம்பலத்தே. பொன்னம்பலம் எங்கே? புருவமத்திலே, நெற்றிக்குள்ளே. பொன்னம்பலத்தை செழிக்கும் குஞ்சித பாதர். செழிக்கும் குஞ்சித பாதர். செழுமைனா என்ன? அந்த இடத்துல செழுமையான கொழுந்தீன்னு எரிகின்ற தீ, அற்புதமான அழகான ஒரு சுடர் அங்கே கொழுந்தீயாக குஞ்சித பாதர் உள்ளே ஆடுற அந்த ஜோதியாகிறது. ஒரு கால், 2 கால் இருக்கு. நம்மளே சுவாச காற்று 2 கால், வலது பக்கம் ஒரு கால், இடது பக்கம் ஒரு கால், 2 கால். நடராஜர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு கால் தூக்கிட்டார், ஒரு காலை ஊனியிருக்கார். நாம் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? ஒரு காலை தூக்கணும், ஒரு காலை மிதிக்கணும். ஒரு கால் ஊன்றி இருந்தால் எந்த கால் ஊன்ற வேண்டும், எந்த கால் தூக்கி இருக்க வேண்டும்? அந்த உடல் அனுபவத்தில், யோகா அனுபவத்தில் நமக்கு இடது கால் தூக்கி இருந்தால் அனுபவங்கள் வரும்போது அந்த காலில் என்ன சொன்னாங்க? பூ சுற்றினாங்க. அந்த காலில் பூ சுற்றினாங்க. அந்த காலுக்கு குஞ்சித பாதம்னு பேர். காலை இப்படி வச்சுருப்பார், அந்த காலில் சுற்றுவாங்க. குஞ்சித பாதர். குஞ்சிதம் அப்படின்னா குனிகாத நிமிர, அதாவது அழிவில்லாத ஒரு கால். அதுதான் எழுதுறார். குஞ்சித பாதர் சிவ சிதம்பர போதர். சிவ சிதம்பர போதர். சிவன்னா என்ன? பல பகுதியிலே தமிழ் அகரத்தில் படிங்க. சிவன்னா ஒளி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒளியை தான் சிவம் என்று சொன்னார்கள். சிவன் தான் ஒளி. அந்த ஒளி எங்கு நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது எழுதுகிறார். சிவ சிதம்பர போதர். அந்த சிவம் என்கிற ஒளி சிதம்பர போதர். 2 புறங்களுக்கு மத்தியில் இருக்கிற சிதம்பரத்தை தான் இருக்கார். இதுக்கு மேலே அவர் தெரியணுமா? சிதம்பர போதர் தெய்வ சபாநாதர். அவர் தான் தெய்வம். அவர் தான் அந்த சபையிலே தலைக்கு உள்ளே சிரசுக்கு நடுவே அவர் தான் நாதர். இந்த உடம்புக்கு நாதர் அவர் தான். இந்த உடம்புக்கு நாதர் அவர் தான். இது யார்? பெண். உடம்பு வந்து பொண்ணு, ஒரு பெண்ணு உடம்பு. பெண்ணாகிய உடம்புக்குள்ளே இருந்து பேசுபவரும் உங்களை கேட்பவரும் யார் அப்படின்னா அவர் தான் புருஷன், அவர் தான் பதி, அவர் தான் நடராஜர். ஆக இந்த உடம்பு யார்? சிவசக்தி. உள்ளே இருக்கிறது சிவம், வெளியில் இருக்கிற இந்த உடம்பு சக்தி. சிவமும் சக்தியாக இருக்குது. மூச்சு காற்று சிவமாக உள்ள போது சக்தியாக இந்த உடம்பு உள்வாங்குது. சிவமும் சக்தியும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. உடம்புல சிவம் இல்லை அப்படின்னா மூச்சு காற்று குறையுது. சிலிண்டரை வைத்து காற்றை ஏற்றுவாங்க. மூச்சு காற்று இருக்குது நல்லா, ஆனால் உடம்புல சக்தி இல்லை. குளுக்கோஸ் பாட்டிலை மாற்றி ஏற்றுவாங்க உடம்புல. குளுக்கோஸ் வந்து சக்தி. ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு ஏற்றுற சிவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுதான் சிவசக்தி. உடம்புல சக்தியாகவும் சிவமாகவும் 2 பேருமே இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிவமாகவும் சக்தியாகவும் தான் இருக்கும். அதனால தான் நம்முடைய தத்துவார்த்தமான நம்முடைய பெரியவர்கள் அர்த்த நாரின்னாங்க. அர்த்தம்னா பாதி, நாரின்னா பெண்ணு. பாதி பெண் பாதி ஆண். கோயிலெல்லாம் படம் வரைஞ்சி வச்சுக்கும். பாதி ஆண் பாதி பெண்.
நீங்களும் பாதி பெண்ணு தான். பெண்ணாக இருந்தாலும் அதில் ஆண் இருக்குது, ஆணாக இருந்தாலும் அதில் பெண் இருக்குது. ஆண் இல்லாத பெண் இல்லை, பெண் இல்லாத ஆண் இல்லை. வள்ளல் பெருமான அருட்பெருஞ்சோதி அகவல் பார்த்தீங்கன்னா, பெண்ணியல் ஆணும் ஆணியல் பெண்ணும் அரண் உரை வகுத்த அருட்பெருஞ்சோதி பெண்ணியல் 4ம் ஆணியல் 3ம். அந்த 4 3 என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். ஆக பெண் இல்லாத ஆண் இல்லை, ஆண் இல்லாத பெண் இல்லை. பெண்ணை பெண்ணாக பார்ப்பதும் ஆணை ஆணாக பார்ப்பதும் அறிவீனம். ஆத்ம ஒழுக்கம் வள்ளலார் எழுதுகிறார். ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், அப்புறம் என்ன கரண ஒழுக்கம். 4 ஒழுக்கங்களை சொல்லும்போது ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த ஆன்ம ஒழுக்கணும் போது ஜீவ பேதம் கிடையாது. ஆண் மக்கள் பெண் மக்கள் என்று பார்க்காதே எல்லாருக்குள்ளும் உள்ளது ஆன்மா தான். ஆத்மான் போது எல்லாம் ஒருத்தர் தான், வேறுபடுத்தி நீ பார்க்காதே. அதுதான் ஆத்மா ஒழுக்கம்னு வள்ளல் பெருமான் எழுதியிருக்கார். ஆக திருவார் பொன்னம்பலத்தை செய்யும் குஞ்சிதபாதர் சிவ சிதம்பர போதர் தெய்வ சபாநாதர். இந்த சபையில் ஆடக்கூடிய அவர் தான் சபாநாதர். இந்த உடம்பு நாதர் இல்லை, இது பெண் தத்துவம். அதனால தான் அதை சதின்னு சொன்னாங்க, பதின்னு சொன்னாங்க. உள்ளே இருக்கிற ஒரு பதி, இந்த உடம்பு சதி. இந்த உடலாகிய நானும் உடம்புக்குள்ளே இருக்கிற அவரும் சதிபதியாக நான் வாழ்ந்து கொடுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்படி தான். உங்களுக்கும் உடம்பு சதி, உடம்புக்குள்ளே இருக்கிற அவர் தான் பதி. அப்போ சதிபதின்னா நம்ம பதியை மறந்துடுறோம். இந்த சதி மேலேயே தான் நமக்கு. அதுதான் வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல சொன்னார், மறு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். இந்த உடம்பு இருக்க அது பெண் மாறி, இந்த உடம்பு மேலே அவ்வளோ பற்றுதல் உள்ளவங்க. அதுதான் எழுதினார், மறு பெண்ணாசை மறக்கவே வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும் அப்படின்றத வள்ளல் பெருமான் சொன்னார். ஒருமையுடன் நினைத்திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர் சொன்னார். சிவ சிதம்பர போதர் தெய்வ சபாநாதர் சிந்தை கழிக்க கண்டு. எங்கே நமக்கு மனம் என்னன்னு தெரியல. இன்றைக்கி 2 சகோதரிங்க வந்தாங்க, மனசு நிற்கவே மாட்டேங்குது, எதையாவது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. எல்லாராலையும் எனக்கு வீட்டில் கஷ்டம், ஏன் வீட்டை விட்டு போகலான்னாலும் போக முடியல. என்ன செய்யலாம்? உங்களை 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், திரும்ப வந்திருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பார்க்கலாம், அதனால் வருவாங்க. சரி உட்காருங்க. இதை தான் நம்முடைய ஞானிகள் சொல்லியிருக்காங்கம்மா, மனம் சஞ்சல சுபாவம் உள்ளது, சலித்து கொண்டே இருக்கும். காற்று பூமியில் என்ன சொன்னது, ஒரு நேரத்துக்கு ஒரு காற்று அடிக்கும். அதே தமிழில் கொண்டல்னு சொல்லியிருக்காங்க, தென்றல்னு சொல்லியிருக்காங்க, மாறுதல்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழில் காற்றுக்கு நிறைய பேர். அது ஆங்கிலத்தில் பல பிரிவு, ஹரிக்கேன், சைக்ளோன், நிறைய இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் பேர் செய்து வச்சுருக்காங்க. காற்று எப்படி வீசும்? ஒரு நேரம் காற்று வந்தால் என்ன ஆச்சு? பாம்பன் பிரிட்ஜு எவ்வளோ பெரிய இரும்பு தண்டவாளம், அதே மூழ்கி எடுத்து போச்சு. இப்போ கஜா புயல் வந்தது, என்ன ஆச்சு? இந்த புயல் எப்படி வருது? மனிதனுக்குள்ளே இருக்கிற இந்த காற்று நெறி கடந்து அளவு கடந்து செல்லுகின்ற போது மூளையில் தாக்கத்தை உருவாக்கி, அதுதான் நமக்கு லோ பிபி, ஹை பிபி எல்லாம் காரணம் காற்றோட்டம் தான். காற்றை வள்ளல் பெருமான் அதுதான் எழுதுகிறாரு, மெல்லன நடங்கள், மெல்ல பேசுங்கள், ஓடுதல் வேண்டாம், வழக்கிடுதல் வேண்டாம், மனம் சிதைக்கக்கூடாது, காற்றை பிராணவாயுவை செலவு பண்ணாதீங்கன்னு எழுதுகிறார். செலவு பண்ணால் நாம் அமைதியாக இருக்க முடியாது. காற்று சீத்து பூத்து நீ இறைக்கிற ஆள் அமைதியாகவே இருக்க முடியாது. அமைதியாக யார் இருப்பாங்கன்னா, காற்று மெல்ல போய் மெல்ல வந்தால் அமைதியாக இருக்கலாம். அப்போ வள்ளல் பெருமான் அதை தான் எழுதினார். ஆரவாரமாக கத்துறது, மைக்கை பிடிச்சிட்டு 9 ஊர் கேட்குற மாதிரி சத்தம் போடுறது, இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஆரவாரங்கள் எழுதுகிறார். மெல்லன துதி செய்தல் வேண்டும், அதுவும் பிறர் கேளா பண்ணும். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதே தப்பு, வள்ளல் பெருமான் என்னை மன்னிக்க வேண்டும். பிறர் கேளா ஒன்றும் மெல்லன பேசுதல் வேண்டும், மெல்லன துதித்தல் வேண்டும். அப்போ வள்ளல் பெருமானுடைய கருத்து புரியுதுங்களா? சுவாசத்தை கட்டுப்படுத்தணும். இது கட்டுப்படுத்தினா நாம் அடைய வேண்டிய லாபங்கள் நிறைய. உணவு கட்டுப்படுத்துவதால் வருவது வேறு, தண்ணீரை கட்டுப்படுத்துவதால் வருவது வேறு,
சுவாசத்தை கட்டுப்படுத்துறது என்ன நடக்கும்? அதீதமான ஆற்றலை பெற முடியும். காற்றை கட்டுப்படுத்தி தான் ஏர் கம்ப்ரஸர் 450 அடி 500 அடி போர் வெல், அது உள்ளே காற்றை அமுக்கிறான். அது 70 அடி வயதுக்கு தண்ணியை வெளியே கொண்டு வருது. கேட்டால் கம்ப்ரஸர் வச்சு போதுறேன். என்ன கம்ப்ரஸர்? தண்ணியா? இல்லை, காற்று. இந்த காற்றுக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுக்கும்போது எவ்வளோ வேலை செய்யும். இதை விட நீர் ஆவி இருக்கல, இன்னும் அழுத்தம் கொடுத்தா இன்னும் வேலை செய்யும். முன்னமே ஆவியில் அழுத்தம் கொடுத்து தான் எல்லா கறியும் வந்தது. நீராவி இன்ஜின்லாம் எடுத்துட்டாங்கல்ல, ஸ்டீம் பாய்லர்லாம் போச்சுல்ல. இப்போ காற்றுக்கு இவ்வளோ இருக்கா? ஒரு சின்ன ஆவி தான் உடம்புல புகுந்தது. அந்த ஆவி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு, அந்த ஆவி தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கு. ஆவியை தெரியுமா? இட்லி பானையிலே ஒரு தட்டு இட்லி எடுத்தால் மேலே ஆவி போட தெரியும். இந்த ஆவி எல்லாருக்குமே தெரியும்ல. சிலர் அடுப்படிக்க வந்திருக்க மாட்டாங்க, இட்லி தான் தெரியும், ஆவி தெரியாது. சூடாக காஃபியை டீயை கொண்டு வந்து வச்சாங்க, டபரா செட்டில் டம்ளருக்கும் ஆத்துறீங்க, அதுலேருந்து என்ன போகுது? வெளியே போகிறது என்னங்க? ஆவி. அந்த ஆவி எங்கே போகுது? அதை போல் ஒரு ஆவி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குது. அதுதான் சொன்னாங்க, ஆவி பாழ் போகாது அடங்கியே இருந்தால் ஓவியமாகும் உடம்பு. இந்த ஆவியை வீணாக்காமல் உட்காந்துருந்தா இன்றைக்கு வளர்ந்த சித்திரம் மாதிரி அப்படியே இருப்பப்பா நீ அப்படின்னு எழுதுறாங்க. எவ்வளோ பெரிய உண்மை! அதுதான் எழுதுறாரு. சிந்தை கழிக்க கண்டு, மனம் தெரியாது, நமக்கு புத்தி தெரியாது. என்ன சொல்லிக்கிறேன், எனக்கு மனம்னா என்னன்னு தெரியாது, புத்தினா எனக்கு என்னன்னு தெரியாது. இது ரெண்டையும் நான் கடந்து போனால் தான் சித்தம் என்பது என்னன்னு எனக்கு தெரியும். சித்தம் தெரியுமா? சித்தம் தெரிந்தால் சிவத்தை பார்க்க முடியும். அதை தான் ஒரு சித்தன் பாடினான். சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி. எவ்வளோ பெரிய யார்? அவ்வை பிராட்டிஸ்னாங்க இதை. அப்போ சித்தம் தெரிஞ்சால் தான் சிவத்தை பார்க்க முடியும், சிவம் தெரிஞ்சால் சித்தத்தை கட்டுப்படுத்த முடியும். மனமே அடங்கலை நமக்கு. தாய்மானவர் அழகாக சொன்னார், மனமடங்கா பேதைக்கு வாராயன் பராபரமே. மனம் அடங்கினவருக்கு வரும். மனம் அடங்கவே இல்லை. நான் யோகம்தான் செய்தாலுமே, தியானம்தான் செய்தாலுமே, தவம் செய்தாலும் என்ன, நான் 1000 பேருக்கு சோறு போட்டால் என்ன, என் மனசு அடங்கலை. என்ன பிரயோஜனம்? 10 பேருக்கு சோறு போடும்போது மனம் அடங்கணும். இன்னும் கொஞ்சம் கேட்குறான், இந்த வாங்கிக்கோ, இன்னும் கொஞ்சம் ஊற்று சாம்பார், நான் ஊற்றிக்கோ, இன்னும் என்ன கேட்பேன், கொண்டு கொடு. எரிச்சல் அடையாது, கோவப்படாது. அந்த ஜீவகாரணியம் பண்ணும்போது தான் உன் புத்தி அடங்கும், உன் மனம் அடங்கும். இந்த மனப்பயிற்சிக்காகவாது அந்த ஜீவகாரணியத்தை ஈடுபடலாம் இல்லையா? சோறு போடும்போதாவது அந்த தன்னடக்கன்றது தான் வருமா வராதான்? அதை தானே வள்ளலார் சொன்னார். ஆக சிந்தை கழிக்க கண்டு, மனம் இல்லை புத்தி. மனசு சந்தோஷப்படாது, புத்தி சந்தோஷப்படல, சித்தம்தான் கழிப்படைகிறதுன்றார். மனசுக்கு சந்தோஷம் வந்தால் கொஞ்ச நேரம் தான், அப்படியே போயிடும். ரொம்ப சுலபமாக சாப்பிடும்போது ஒரு பொருள் உங்களுக்கு பிரியமானது கொண்டு வந்து வச்சாங்க, அந்த சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தான் அந்த சந்தோஷம். அடுத்தது மறந்துட்டு மறுநாள் என்ன கேட்குறீங்க, அதே இருக்கா, நேற்று என்னமோ வச்சியே, அது பேர் கூட நான் மறந்துட்டேன், அது எங்கே செய்ய கற்றுக்கிட்டேன், எப்படி செய்ய கற்றுக்கிட்டேன், அதை மறுபடியும் செய்ய இன்னைக்கு என்னெல்லாம் வேணும் வாங்கியாந்து கொடுக்குறேன். அப்போ மனம் எங்கே போகுதுங்க? தீனி தின்ற போகுது. இப்படி இருந்தால் நான் எப்படி தவம் பண்ணுறதுன்னு அப்படி தியானம் பண்ணுறது. எது இருந்தால் என்ன, சாப்பிட்டல கேட்டாங்க நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. ஏங்க அது என்ன பொருள்னே தெரியாது, நல்லா இருக்குன்றீங்க, தெரியாது. இது மண்ணு மாதிரி இருக்குதா, ஆமாம். என்ன ஜாங்கிரியாக இருந்தா, தெரியல, நீ என்ன லூஸ் ஆகிட்டியா? ஏம்மா வள்ளலார் சொல்லியிருக்காரு ருசி விரும்பாதுன்னு, அது என்ன ருசின்னு எனக்கு தெரியலப்பா. ஓ இதுக்கு தான் வடலூர் போறியா? இனிமே அங்கே போகக்கூடாது வடலூர் பக்கம், வீட்டில் பிரச்சனை வரும். எங்கே போனாலும் போ, மீன் கறியை விட்ட சரின்னா, வெள்ளையாக துணி கட்டினேன் போனால் போதும் விட்ட. இப்போ என்ன நினச்சிக்கிட்டு நீ? சாப்பிட்ட பொருளில் கசப்பா உப்பா புளிப்பான்னு சொல்லவே மாட்டேன். இதுக்கு எதுக்கு குடும்ப வாழ்க்கை? சாமியாரா பையா என்ன செய்வான் பாவி பிள்ளை? மனமடங்கா பேதைக்கு வராயன் பராபரமே.
மனசை தெரியணும். நமக்கு மனசை தெரியணும்னா ஒன்றுமே இல்லை. அந்த பயிற்சியிலே இந்த முயற்சியிலே நான் இருக்கும்போது உங்களுக்கு சொல்ல நான் முடியும். தனிமையாக உட்காந்துக்கிட்டு உள்ளே போய் வெளியே வர காற்றை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருங்களேன். வள்ளலார் இதை அழகாக எழுதியிருக்கிறார். மூலாங்க பிரணவ தியானம்னு ஒரு இடத்துல எழுதுறார். அது எதுக்கு? வெளியே போகல ஒன்றுக்கு போகலன்னு சொன்னால், மூலாங்க பிரணவ தியானத்தினாலும் அஸ்த பரிச மூலாங்க பிரணவ தியானம் ஔஷதிகளாலும் தடை தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும்னார். இது எவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்கிறார். மூலாங்க பிரணவ தியானம் பண்ணுன்னா நம்மளே சன்மார்க்கத்தில் மூலாங்க பிரணவ தியானம்னா என்ன சொல்லுங்க? தெரியல. மூலாங்க பிரணவ தியானம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது பிரிவு ஒரு இடத்துல பார்ப்போம். திருவார் பொன்னம்பலத்தே சேய்க்கும் குஞ்சுத பாதர் சொன்னார், சிந்தை கழிக்க கண்டு, மனம் கழிக்க கண்டு இல்லை, புத்தி கழிக்க கண்டு இல்லை, சிந்தை கழிக்க கண்டு. சிந்தை கழிப்படையும் போது சிவ ஆனந்த மது வருன்றார். மது என்ன? சுத்தமான தேனுக்கு மதுன்னு பேர். மதுன்னா தேன். இப்போ டாஸ்மாக் கடையில் மது கடை அது இல்லை. சுத்தமான தேனுக்கு மதுன்னு பேர். சமஸ்கிருதத்தில் மது. மதுன்னா தேன். தேன் அளவுக்கு மீறி நீங்கள் குடிச்சு பாருங்கள். நான் ஜவாது மலையில் போய் 15 நாள் 20 நாள் உணவு விடுவதற்காக சென்றிருந்தேன். இப்போ இல்லை, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அங்கே நிறைய மலை தேன் கிடைக்கும். ஜவ்வாது மலையில் நிறைய கிடைக்கும். பக்கத்தில் ஏலகிரி. ஒரு தேன் தானே குடிப்போம் அப்படின்னு நானும் என்னோட வந்த நண்பரும் நிறைய சாப்பிட்டோம் தேன். அன்னைக்கு தூக்கம் எவனா எதிர வந்தால் கூட 2 பேரும் தெரியும். மது குடித்தவனால தான் தேனே. ஆனால் தேன் மயக்கத்தை தான் தருமையை தவிர கண்ணாபண்ணா வார்த்தையெல்லாம் வராது. தேனுக்கு மதுன்னு பேர். அதிகமான தேன் உண்டால் தூக்கம் அபரிமிதமாக வரும், தேகத்தையும் கெடுக்காது. அந்த காலத்தில், இந்த காலத்தில், இனி வருங்காலத்தில் எந்த லேகியம் சொல்லிக்கின்றாங்க இல்லையா, சித்தாவில் ஆயுர்வேதாவில், இந்த லேகியங்களெல்லாம் என்ன கலக்கிறாங்க? தேன் தான். சுத்தமான தேனை கலந்துருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த லேகியம் உடம்புல ஊறி வேலை செய்யும், மூளைக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். வள்ளல் பெருமான் சுத்த ஆகாரம் சொல்கின்ற பொழுது தேன் அப்படின்னு எழுதுகிறேன். ஜெயினத்தில் தேன் கூடாது, அது ஜீவஹிம்சை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன எழுதுகிறார்? சிந்தை கழிக்க கண்டு. சிந்தையில் கழிப்பு வரும். இந்த போதையெல்லாம், இந்த மதுவெல்லாம் மனம் புத்தி கெடும். மனம் ஒன்று கிடக்க ஒன்று வளரும். மனமும் புத்தியும் கெடுக்கிறது தான் இந்த மது. ஆனால் அந்த சிவானந்த மது இருக்கே, அது சிந்தை கழிக்கும். அவரை பார்த்தீங்கன்னா, வடக்கிருந்து நான் பெட்டிக்கடை வச்சுருந்தேன். அப்போது ஒரு யோகி வந்தார். எனக்கு இந்த காவி கட்டணங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வள்ளலார்கிட்ட வருவதற்கு முன்பு. இப்போல்லாம் ரெண்டையுமே பிடிக்கும். வெள்ளை கட்டி இருந்தாலும் பிடிக்கும். அவங்க வெள்ளை கட்டிக்கிட்டே காவி நேரத்தில் புத்தியோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. காவியை கட்டிண்டு வெள்ளை வெளியேறுன்னு இருக்கிறவங்களையும் பார்க்குறேன். அதனால் காவி ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்கள நல்லவங்களை நிறைய பார்க்குறோம். வெள்ளையை கட்டிக்கிட்டு நல்ல உள்ள இல்லாதவங்களையும் பார்க்குறோம். பார்க்கலாம் சொல்லுங்கள், பார்க்குறோமா இல்லையா? அதனால் உடை ஒரு பெரிய விஷயமா எனக்கு பிள்ளை. ஆனால் வள்ளலார் அதை பெரிய விஷயமா எழுதியிருக்கார். அங்கே நம்ம போக வேணாம். சிந்தை கழிக்க கண்டு சிவானந்த மது உண்டு. அது என்ன சிவானந்த மது அப்படின்னு சொன்னால், உடலிலே காற்றினுடைய இயக்கத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மது என்று சொல்கின்ற சுரப்பிகள் ஒவ்வொரு தன்மையில் வரும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு பச்சை மிளகாய் தெரியாதனமாக கடிச்சிச்சிங்க, காராதுன்னு. அடுத்த நிமிஷம் தண்ணி என்ன வரும்?
நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாய்க்குள்ளே என்ன நடக்கும்? ஏகப்பட்ட எச்சில் ஊறுதா இல்லையா? காரம் என்ன செய்யுது? சாலன்னு நீர் வடியுது. ஏன்? அந்த காரம் உடம்புக்குள்ளே போச்சுன்னா பிரச்சனையை உண்டாக்கும், ஏதாவது விபரீதத்தை உண்டாக்கும். அப்படி இந்த உயிருக்கு உபாதை வரக்கூடாதுன்றதால உள்ளே இருக்கிற அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய நீரை அனுப்புகிறார். இந்த நீர், ஐயோ நான் பச்சை மிளகா கட்ட தண்ணி நிறைய வா அப்படின்னு வாய்க்கிட்ட சொன்னவா வரும்? இல்லை. ஒரு பச்சை மிளகா சாப்பிட்டதாக்கு அப்படி அவ்வளோ தண்ணி வருது. அதுவும் ஒரு அபுது தான். இந்த சிவானந்த மது உண்டு. சிவா ஆனந்தம், ஆனந்தம் தான் தெரியும் உங்களுக்கு. ஆனந்தத்தில் நிறைய இருக்குது. சிவானந்தம், அகண்டானந்தம், பரமானந்தம், சச்சிதானந்தம், ஆனந்தம் சொல்லினே போகலாம். நிறைய ஆனந்தம் இருக்குது. இந்த ஆனந்தத்தில் சிவானந்த மது உண்டு. மதுன்னா தேன்தான். தெளிந்தோர் எல்லோரும் தொண்டு செய்ய. தெளிந்தோர் எல்லோரும் அதை சாப்பிட்டா தான் புத்தியிலே ஒரு தெளிவு வரும், அறிவிலே ஒரு தெளிவு வரும். அப்படி தெளிவு வந்தால் என்ன செய்வார்கள்? தொண்டு செய்ய. காலையில் எழுந்தனா என்னால் யாருக்காவது 2 ஜீவன், ஒரு ஜீவனுக்காவது ஒரு பயன்பாடு இருக்கும். நான் எழுந்தனா, வள்ளலார் எழுதுறாரு, வெளியே சஞ்சரிக்கும் காலங்களில் பிற உயிருக்கு உபகரிக்கும் நிமித்தம் நீ சஞ்சரிக்க வேண்டும்ன்றார். காலில் வேட்டியோ பேண்ட்டோ போட்டுக்கிட்டு செப்பல் மாட்டிக்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா பாக்கெட்டில் பணத்தை எடுத்து வச்சு வந்தால் யாரோ ஒரு ஜீவனுக்கு உபகரிக்கும் நிமித்தம் போகணும். அடுத்த வாழ்வை கெடுக்கிறதுக்காக நான் கிளம்பக்கூடாது, உபகாரம் செய்யக்கூடாது, அப்படி அபகாரம் செய்யக்கூடாது. வெளியே சஞ்சரிக்கும் காலங்களில் பிறருக்கு உபகரிக்கும் நிமித்தம் வெளியே வாழ்னார் வள்ளலார். இங்கே தெளிந்தோர் எல்லோரும் தொண்டு செய்ய, தொண்டு செய்ய பௌரி கொண்டு இந்த வெளியில் நடமிட துணிந்தீர். ஐயா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இங்கே டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, இங்கே எல்லாம் இடம் பத்தாது உங்களுக்கு. நான் ஒரு எண்பண வடிவில் ஒன்று பண்ணியிருக்கேன், உன்னுடைய ஒளி தேகத்தை அங்கே வந்து பாரு. நீ எங்கே ஆடினா எல்லா பக்கமும் இருந்து எல்லோரும் பார்ப்பாங்க, இடுக்கினே பார்க்குறாங்க சிதம்பரத்தில் அப்படின்னு அங்கே பார்த்த அந்த மெய்ப்பொருள் அனுபவத்தை வள்ளல் பெருமான் இங்கேயே சொல்லுகிறார். அதே எழுதுகிறார், இந்த வெளியில் நடமிட துணிந்தீர் அங்கே இதைவிட பெருவெளி இருக்குதென்றார். இங்கே இதை விட பெரிய வெளி, சிதம்பரம் வந்து சின்ன இடம், இதை விட பெரிய வெளி இங்கே இருக்கு, வாங்க. சிதம்பரம் தைப்பூச அன்னைக்கு கோயில் சாத்திருக்கும் தெரியுமா? தைப்பூச அன்னைக்கு கோயில் சாத்திருப்போம். தைப்பூசத்தன்று கோயில் பூட்டியிருக்கோம், சிதம்பரம் நடராஜர் கோயில் பூட்டியிருக்கோம். அங்கே இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா, நடராஜர் வடலூருக்கு போயிட்டார், தரிசனம் பார்க்குறது நடராஜர் வடலூருக்கு போயிட்டார். நல்லா யோசிங்க, சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜரே தைப்பூச அன்னைக்கு வடலூருக்கு வந்துட்டார்னா நீங்களும் நானும் எங்கே போகணும்? வடலூருக்கு தானே வரணும். அப்புறம் நான் தினம் வரலாம் வடலூருக்கு, தினம் வந்தால் அவரை இங்கே பார்க்கணும். அதுதான் எழுதிட்டார். இந்த வெளியில் நடமிட துணிந்தீர் அங்கே இதைவிட பெருவெளி, இது பெருவெளி, சாதாரண வெளியில் இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய. கிளம்பிட்டே இருக்காங்க பூசம், அதனால் என்னுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய மெல்லியல் சிவகாம வள்ளியுடன் கழித்துனார். அந்த இடத்துக்கு வருவதற்கு அடுத்த மாதம் பார்க்கலான்னு சொல்லி அன்புள்ளங்களே நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து வள்ளல் பெருமான் சொல்ல வந்த அத்தனையும் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒன்றை சொல்லி எதிரிட்ட ஜீவர்களெல்லாம் அதுதான் இருக்குன்றது எண்ணத்தை வளர்த்து எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் நாமெல்லாம் ஓக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் எழுதி அறிவிக்கிற சத்திய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கை பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஞான சபையிலே காண்கின்ற இந்த ஒளி சுடர் போல 2 புறங்களுக்கு மத்தியிலே அந்த ஒளி பேரொளி விளங்குவதாக பாவித்து கருதி வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேராற்றல் வெளிப்பட்டு விளங்க வேண்டும். அவ்வாறு வெளிப்பட்டு விளங்க வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற பயம் நீங்கும், நோய் நீங்கும், முதுமையிலும் இளமையாக இருக்கலாம்,
முயன்றால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்குகின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை பெற முடியும் என்று வள்ளல் பெருமான் எழுதி அருளியிருக்கின்ற சத்திய வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்புள்ளங்களே, நமக்காக இந்த கட்டிடத்தை அமைத்து அவருடைய குடும்ப செலவாக ஒவ்வொரு மாதந்தோறும் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் லட்சுமி சந்திரன் அறக்கட்டளை. ஆகையினால் எல்லாம் கீழே சென்று உணவருந்தி அன்னாரது குடும்ப வாழ்க்கையில் எல்லா நலங்களும் பெற்று சுகமாக வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மென்மேலும் சுகம் பெற எல்லாம் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் செய்கிறார் என்று கருதி உணவருந்தி செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறேன். அன்பு வந்தனம்.